சில நார்த் இந்தியன்ஸ் இல்லாதப்போ வெறிச்சோடி இருக்கேன். இப்போல்லாம் சண்டே, ஒவ்வொரு சண்டேவும் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே அவினாஷி நீங்கள் கொஞ்சம் தமிழ்நாடாக இருக்காது. ஒரு ஒரு 8 மணி நேரத்துக்கு 12 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அவினாஷியில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் நீங்கள் தமிழெல்லாம் கேட்க முடியாது. ஒன்லி ஹிந்தி. கைசே கித்னா ருபியா, 10 ரூபியா, 15 ரூபியா, 40 ரூபியா, இப்படி ஒன்லி ஹிந்தி முழுக்க ஒழிக்கின்ற ஒரு பகுதியாக அவினாஷி மாறிவிடும். சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கடைக்காரங்களுக்கும் இவங்க தான் பார்த்திங்கன்னா வாழ வைக்கும் தெய்வங்கள். ஸோ இப்படி இது அவினாஷியில் மட்டும் இல்லை, திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரைன்னு எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா அந்த விடுமுறை நாட்களில் ஹிந்திக்காரங்க கூட்டமாக கூடுவது, வியாபாரம் பண்ணுவதுங்கிறது வழக்கமாக இருக்கின்ற காட்சி. இதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேகம் பேர் சாதாரணமாக சர்வசாதாரணமாக ஹிந்தி பேசுகிறத பொட்டிக்கடையில் கூட கித்னா ருபியா, ஆஜ் தும் ஆராய், இப்படி எல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்க. இந்த சூழலில் இன்னும் ரெட்டை பாஷை தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு தமாஷுக்குரிய நகைப்புக்குரிய விஷயமா இருக்குது. நான் இன்றைய அரசுகிட்ட கேட்குறேன், உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அருமையாக இருக்குது, மக்கள் பேசிக்கிறாங்க. அதுவும் லஞ்ச ஒழிப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படி கூடிய சூழலில் நீங்கள் தயவுசெய்து மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க. இதனால் ஒன்றும் கெட்டு போகாது. அந்த திமுககாரங்க அவங்க நடத்தக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்கள், திமுக 2 பேருமே ஹிந்தி தான் பிரதானமாக இருக்குது. அதனால் அவர்கள் மாய வேஷம் போடுறாங்கிறது ஊர் மக்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும். அதனால் அவர்களுக்காக நீங்கள் துளிகூட பயப்பட வேண்டாம். தயவுசெய்து மும்மொழி திட்டத்தை கொண்டு வாருங்கள். அரசு பள்ளி மாணவர்களும் ஹிந்தி படித்தா தான் இனி அவர்கள் வாழ்க்கை சிறக்கும். அதனால் இன்றைய அரசுக்கு என்னுடைய பணிவான கோரிக்கை, ஹிந்தி அவசியம் வேணும்.